ஹலோ வணக்கம், வெல்கம் டு சமைக்க ரெடியா சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மேங்கோ ஜெல்லி. ஏன்னா மேங்கோ வந்து இப்போ சம்மர் சீசன், மேங்கோ நல்லா அவைலபிள், சீசனும் வந்துருச்சு. ஸோ அது மாதிரி குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், ஈஸி டு ப்ரிப்பேர். ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு சட்டியில் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு மேங்கோவை நீங்கள் ரைப்டானும் சரி, ஃபுல்லி ரைப்டானும் சரி, செமி ரைப்னாலும் ஓகே. நான் வந்து ஃபுல்லி ரைப்டு எடுத்திருக்கேன். அதை போட்டு மிக்சியில் அரைச்சிருங்க, ஒரு பியூரி மாதிரி வந்துடும் ஒரு கப்பு மேங்கோவை. ஸோ அதை ஆட் பண்ணுங்கள். இதோட ஆட் பண்ணிவிட்டு அதோட 1.5 கப்பு சுகர். நீங்கள் சுகர் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு பாருங்கள், ஒரு கப்பு மேங்கோ ஆட் பண்ணியாச்சு. அதோட வந்து 1.5 கப் சுகரை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இந்த சுகர் வந்து நல்லா வந்து அந்த மேங்கோவில் கரையணும். கரையிற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட வந்துட்டு பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதோட வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ண வேண்டியது வரும். ஒரு 2.5 கப்ஸு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணால் போதும். அதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியாக நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணாலும் தண்ணியாகிடும். ஸோ இது வந்து கரெக்டான ரேஷியோ. ஸோ அதனால் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த தண்ணி வந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி வந்து ஒரு நல்லா இந்த மிக்சரோட அந்த மேங்கோ பியூரியோடு சேர்ந்து நல்லா ஒரு கொதிச்சு வரும். கொதிச்சு வந்ததும் பாருங்கள், அந்த திக்னஸே மாறிடும் பாருங்கள். மாறினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஜெல்லி ஒரு 1/4 கப்பு பாருங்கள் வாட்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஜெல்லி 1/4 கப்பும் வந்து நீங்கள் வேணும்னா வந்து நீங்கள் அப்படியேவும் போடலாம், இல்லை வந்து தண்ணியில் கூட நீங்கள் கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு 1/4 கப்பு, இந்த 2.5 கப்பு சொன்னேன் இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு 1/4 கப்பு எடுத்துகிட்டு கூட ஹாட் வாட்டரில் ஜெல்லியை கரைச்சி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாட்டி இப்படி கூட பண்ணலாம். இப்போ பாருங்கள், அந்த பதம் வந்துடுச்சு. இப்போ வந்து ஜெல்லியை ஆட் பண்ண போகிறோம். ஜெல்லியை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எந்த ஒரு லம்ஸ் இல்லாமல் அதை நல்லா உடச்சி விட்டு பண்ணணும். ஏன்னா ஜெல்லி வந்து ஹாட் வாட்டரில் போட்டிங்கனாலே லம்ஸ் வரும். ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ அழகாக வந்திருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லம்ஸை வந்து இப்படி நான் உடைக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி உடச்சி விடணும். உடச்சி விட்டுட்டு ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுங்கள். குக் பண்ணிங்கன்னா வந்து ஜெல்லி வந்து நல்லா சேர்ந்துட்டு ஒரு கரெக்டு பதம் வரும் பாருங்கள். நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ அதை வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஏன்னா இன்கேஸ் நம்ம ஒழுங்காக உடைக்கலை, கொஞ்சம் லம்ஸ் இருந்தால் கூட ஸோ அது வந்து ஃபில்டரில் இதாகிடும். இதானதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து ப்ரீக்ரீஸ் பண்ண ஏதாவது ஒரு மோல்டு, நான் வந்து சிலிக்கன் மோல்டும் வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு ட்ரேயும், பேக்கிங் ட்ரேலையும் போட்டிருக்கேன். எனக்கு நிறையா இருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கு மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஸோ அதில் வந்து ஆயில் தடவிட்டு இதை வந்து போர் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எது பிடிச்சாலும் சரி, இதுக்குன்னே தனியாக ட்ரேஸ் கிடைக்குது, இல்லாட்டா ஏதாவது ஒரு ட்ரேயில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். மோல்ட்ஸும் கிடைக்குது சிலிக்கனுக்குன்னே. ஸோ இப்போ வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை வந்து மோல்டில் ஊற்றிட்டு ஒரு 1/2 hour, இது 6 வரைக்கும் நல்லா செட் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் எடுத்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இப்படி இதை தான் நம்ம மோல்டில் ஊற்ற போகிறோம். ஸோ இப்போ மோல்டில் ஊற்றிட்டு ஒரு 1/2 hour, அதாவது 6 வரைக்கும், அதுக்கப்புறம் 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வச்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நான் வந்து எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணுறேன். ரொம்ப அழகாக ஜெல்லியாக ஒரு தண்ணி இல்லாமல் ஒட்டாமல் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? இதை மறக்காமல் செய்யுங்க. சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுடன் புதிய ரெசிபியோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ரமேஷ். தேங்க்யூ.